வணக்கம். இந்த வீடியோல வைத்தீஸ்வரன் கோயிலுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்துல மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, சின்ன குழந்தை கூட சொல்லும் நாடி ஜோசியத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் ஃபேமஸான கோயில்னு. ஆனா நாடி ஜோசியத்தை தவிர இந்த கோயிலோட இந்த சாமியோட பேரு வைத்தீஸ்வரன் இருக்கு. அப்படி வைத்தியம் பார்க்கக்கூடிய ஈஸ்வரனாக இந்த சாமி இந்த கோயில்ல வந்து சேர்ந்தது எப்படி? இவர் அப்படி யாருக்கு வைத்தியம் பார்த்தாரு? அதுபோக வைத்தீஸ்வரனோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய அம்மன் தையல் நாயகி அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஜோசியக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டோம்னா இந்த கோயில் ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குறிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் முக்கியமான கோயிலா பார்க்கப்படுது? இது ஒரு சிவன் கோயிலாகவே இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை விட செல்வாக்கு பொருந்தியவரா இருக்காரு. அவருக்கு பேரே செல்வமுத்து குமாரசாமி அப்படின்னு சொல்லி இந்த கோயில்ல பேர் வாங்கி நிற்கிறாரு. வைத்தீஸ்வரனுக்கும் அதாவது சிவபெருமானுக்கும் இங்க இருக்கக்கூடிய அம்மன் தையல் நாயகி இவங்க ரெண்டு பேருடைய குழந்தையாக இந்த செல்வமுத்து குமாரசுவாமி சின்ன குழந்தையாகவே இங்க பாவிக்கப்பட்டு இவர்களுடைய குமாரராக அவர் செல்லம் கொடுக்கப்பட்டு பார்த்து பார்த்து பாலகனாக வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு வரலாற்றையும் நம்ம பார்க்க போறோம். கும்பகோணத்தை சுத்தி இருக்கக்கூடிய கோயில்கள்ல வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்பவே ஒரு முக்கியமான கோயில். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சிவபெருமான் மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருப்பாரு. பொதுவாகவே நிறைய சிவன் கோயில்கள்ல சாமி கிழக்க பார்த்த மாதிரி தான் இருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு கோயில்ல தான் இப்படி மேற்க பார்த்த மாதிரியான காட்சி கொடுப்பாரு. அதனால இந்த ஒரு கோயிலுக்கு இந்த மேற்க பார்த்து இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம்னா கிழக்க பார்த்து நிக்க கூடிய 1000 லிங்கங்களை கும்பிட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட பேராலேயே இந்த ஊருக்கு பேரும் வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த ஊரோட பழைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பழைய பேர். அதென்ன புள்ளிருக்கு வேலூர், இதுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வார்த்தைகளை நம்ம பிரிச்சு பார்க்கணும். புள்ளிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுல புல் அப்படின்னு சொல்லக்கூடியது பறவை இனங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது ஜடாயு பறவை, ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய ஜடாயு பறவை இந்த தலத்தில் மோட்சம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இருக்கு புல் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இருக்கு அப்படிங்கிறது ரிக்வேதத்தை தான் சொல்றாங்க. ரிக்வேதமே இங்க வந்து ஆண்டவனை வணங்கி இருக்கு, அதாவது வேதங்களால வணங்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வேலூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது முருகப்பெருமான், வேல் கொண்ட முருகப்பெருமான் வணங்கிய தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஊர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சாதாரணமான ஊரை குறிக்கல, சூரிய பகவான குறிக்கக்கூடிய இன்னொரு சொல்லாக இந்த ஊர் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஜடாயு பறவை, ரிக்வேதம், முருகப்பெருமான், சூரிய பகவான் இவங்கெல்லாம் வணங்கின ஸ்தலம் அப்படிங்கிறதுனால தான் பழைய புராண பேரு இந்த ஊருக்கு புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா சாமியுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். வரலாறு அப்படின்னு சொல்லி கேட்டா, சாமிக்கு ஏன் இந்த பேரு வந்துச்சு? வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வரன் சுவாமி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா யாருக்கு இவர் வைத்தியம் பார்த்தாரு அப்படின்னு தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப பிரதானமாக சொல்லப்படக்கூடிய வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டா, அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு சாமி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து வைத்தியம் பார்த்து அவருடைய ஒரு நோயை குணப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, செவ்வாய் கிரகத்துக்கு நவகிரகத்துல ஒருத்தரான செவ்வாய் கிரகத்துக்கே ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது செவ்வாய் கிரகத்துக்கே எப்படி ஒரு நோய் வந்துச்சு, அவர் எப்படி துன்பப்பட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு பின்னால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதை இருக்கு. இந்த கும்பகோணத்தை சுத்தி நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல எப்படி செவ்வாயுடைய ஒரு நோய் குணமாகி போச்சோ அதே மாதிரி மற்ற கிரகங்கள், மற்ற 9 கிரகங்களுடைய அந்த நோயும் இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவன் கோயிலையும் வச்சு அவங்களுக்கான அந்த நோயானது குணமாகிருக்கும். அதனால செவ்வாய் மட்டும் கிடையாது, நவகிரகங்கள் அத்தனை பேருக்கும்
ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒரு நோய் தாக்கி இருக்கு. அதை சிவபெருமான் பக்கத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு தலங்கள்ல வச்சு போக்கி இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, செவ்வாய் கிரகத்துக்கும் மற்ற நவகிரகங்களுக்கும் அப்படி என்ன நோய் தாக்கி இருந்துச்சு, எதனால அந்த நோய் அவங்களை தாக்குச்சு, எப்படி அவங்க விடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு சமயத்துல காலவ முனிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அவர் மலங்காட்டுல உட்கார்ந்து பல காலமாக தவம் செஞ்சு அவரை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவங்களுடைய வருங்காலத்தை கணிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு சமயத்துல அவருடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படி அவர் கணிச்சு பார்க்கும்போது வருங்காலத்துல அவருக்கு குஷ்ட நோயானது வரப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதனால இந்த குஷ்ட நோய் தன்னை தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோயை தனக்கு கொடுக்கணும்னா யார் கொடுப்பாங்க? நவ கிரகங்கள் தான். அவங்களுடைய கிரக நிலை மாறி மாறி வரும்போது இந்த காலவ முனிவருக்கு அந்த குஷ்ட நோயானது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கிரக நிலை வர்றதுக்கு முன்னாலேயே அவர் நவகிரகங்களை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தை மெச்சி போய் நவகிரகங்களும் அவருக்கு காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது நவகிரகங்கள் கிட்ட எனக்கு குஷ்ட நோய் வராம நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு காலவ முனிவர் கேட்டதாகவும் நவகிரகங்களும் அதே மாதிரி வரத்தை கொடுத்துட்டதாகவும் அதுக்கப்புறமா நவகிரகங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நவகிரகங்கள் ஆண்டவனால எழுதப்பட்ட அந்த ஒரு விதியையே மாத்தி அப்படி காலவ முனிவருக்கு வர வேண்டிய அந்த குஷ்ட நோய் வராம அவங்க காப்பாத்திட்டதுனால அந்த குஷ்டமானது நவ கிரகங்களையும் பிடிச்சுக்கிறட்டும் அப்படின்னு பிரம்மதேவர் ஒரு சாபத்தை போட்டதாகவும் அந்த சாபத்தை அனுபவிக்கிறதுக்காக நவகிரகங்களும் பூமிக்கு வந்து தங்கி இருந்தாங்க. ஒரு வெள்ளருக்கு வனத்துக்குள்ள அவங்க தங்கி இருந்து வெவ்வேறு இடத்துல சிவபெருமான நோக்கி அவங்க தவம் இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீராடி சாமியை எந்நேரமும் நினைச்சு அவங்க தவம் செஞ்சு வந்ததுனால கடைசியாக சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவங்களுக்கு அந்த சாப விமோசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு நம்பப்படுது. அப்படியாக செவ்வாய் கிரகம் அங்காரகன் இந்த ஒரு தளத்தில் வச்சு தான் அந்த குஷ்டரோகமானது நீங்க பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதையிலேயே இன்னும் சில மாற்றங்களோட இன்னொரு வருஷனும் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு சமயத்தில் மேருமலை உச்சிங்கிறாங்க, இல்ல கைலாசம்ங்கிறாங்க, இப்படி மேல் லோகத்தில் சிவபெருமான் கடுமையான தவத்தில் இருக்கும்போது அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு வியர்வை துளியானது கீழே உழுகுது. அப்படி விழக்கூடிய வியர்வை துளியிலிருந்து ஒரு குமாரன் பிறந்து வந்தான்னு, அப்படி அந்த குமாரனை பூமாதேவி தாங்கி எடுத்து அவனுக்கு அங்காரகன் அப்படின்னு பேர் கொடுத்து வளர்த்து வந்தாங்கன்னு, அப்படி வளர்ந்து வந்த அந்த பையன் மிகப்பெரிய சிவபக்தனாக மாறி போக சிவபெருமான் அவனுடைய பக்தியையும் தவ வலிமையையும் பார்த்து அவனை நவகிரகங்களில் ஒருத்தராக செவ்வாய் கிரகமாக அங்காரகனாக அவரை நியமிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த அங்காரகன் அதாவது பூமாதேவி வளர்த்து வந்த அந்த பையன் சிவபெருமான் மேல பக்தியோட இருக்கான், சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே வெப்பு நோய்னு சொல்லப்படக்கூடிய இந்த குஷ்டரோகமானது அவனுக்கு வந்துருது. அதுக்கப்புறமா தன்னுடைய பக்தரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வைத்தியநாதனாக பூமிக்கு இறங்கி வராரு. அவரு சித்தர்களுக்கெல்லாம் சித்தரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட சஞ்சீவ ரோகிணி மூலிகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும் போது அவருக்கு உதவி செய்யறதுக்காக தேவி பார்வதி தேவியும் கீழே பூமிக்கு இறங்கி வந்து கையில ஒரு தைலத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது தைலம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது அந்த மருந்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தோடு ஒரு பாத்திரத்தோடு வந்து சேர்ந்தாங்க. இப்படி வைத்தியநாதனும் தைலம் தயாரிக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோடு தைல நாயகியாக பார்வதி தேவியும் வந்து சேர்ந்து அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த மருந்தானது அங்காரகனுடைய அந்த வெப்பு நோயை போக்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஆதி காலத்துல தைல பாத்திரத்தோட வந்து சேர்ந்திருந்த தைல நாயகி தான் காலப்போக்குல தையல் நாயகி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தேவியுடைய பேரானது மருவி போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கு பேரே வைத்தீஸ்வரன் கோயில்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க செவ்வாய் தோஷம், செவ்வாய் கிரகத்துக்கே அங்காரகனுக்கே நோய் குணமாகி போனதுனால இங்கேயே தனி சன்னதியில எந்த செவ்வாய் பகவான் வீட்டிலிருந்து
இந்த கோயில்ல சாமி கும்பிட வரக்கூடிய பக்தர்களுடைய அந்த செவ்வாய் தோஷத்துல இருந்தெல்லாம் அவங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கோயில்ல செவ்வாய் பகவானுக்கு எப்படி தனிச்சன்னதி இருக்கோ அதே மாதிரியே சூரிய பகவானுக்கும் தனிச்சன்னதி இருக்கு. இது போக மற்ற கிரகங்கள் எல்லாருமே கோயில்ல மற்ற கோவில்கள்ல நம்ம பார்க்குற மாதிரி நவகிரகங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய அந்த சன்னதியை நம்ம பார்க்க முடியாது. அவங்க எல்லாரும் வரிசையா ஒரே நேர்கோட்டில் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த லிங்கத்துடைய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மூலவருக்கு பின்னால நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற சிலைகள் எல்லாம் வரிசையாக நின்றுறாங்க. இப்போ வைத்தீஸ்வர சாமியுடைய முக்கியமான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இவருக்கு வைத்தீஸ்வரன் பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்னா, முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க போனப்ப அவருடைய படை வீரர்கள் எல்லாரும் சூரபத்மனை கொண்டு முடிச்சிட்டாலும் அவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த காயங்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்காக ஈஸ்வரன் மேல்லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வைத்தியநாதராக வந்து அவங்களுடைய அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு முருகப்பெருமானுடைய வீரர்களுடைய காயங்களை எல்லாம் குணப்படுத்தினதுனால அவருக்கு வைத்தீஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு. எந்த கோயிலை தொட்டு சொல்லப்படக்கூடிய மற்ற கதைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ராமாயண காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இப்ப நம்ம தோராயிரமா 1500 வருஷங்கள் பழமையான கோயில், 2000 வருஷங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொன்னாலும் ராமாயண காலத்திலேயே இங்க சாமி இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா யுகாந்திரங்களுக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. ராமாயணம் நடந்தது சத்திய யுகத்துக்கு அப்புறமா வரக்கூடிய திரேத்த யுகத்துல, அதுக்கப்புறமா துவாபர யுகம்னு ஒன்று வந்திருக்கு. அதுலதான் கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத கதைகள் எல்லாம் நடந்துச்சு. அப்படி கிருஷ்ணனுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கலியுகம் பிறந்துச்சு. இதுல இருந்து பார்க்கும்போது கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு முன்னால வந்த ராமருடைய அவதாரம் அந்த திரேத்த யுகத்திலிருந்தே இந்த கோயிலானது இருக்குது. அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ராமாயண காலத்துல ராமரு, லட்சுமணரு, சப்த ரிஷிமார்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கோயில்ல சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அதுலயும் குறிப்பா இந்த கோயில்ல ஜடாயு குண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த ஜடாயு குண்டம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ராமாயண காலத்துல ராவணன் சீதையை கவர்ந்துக்கிட்டு லங்கைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அவரை எதிர்த்து ஜடாயு பறவையானது போர் செய்யுது. ஆனாலும் ஜடாயுவை வீழ்த்திட்டு அந்த இடத்துல இருந்து சீதையை கவர்ந்துக்கிட்டு ராவணன் போய் சேர்ந்தரா. அப்படி ஜடாயு வீழ்ந்த இடம் இந்த இடம் தான், இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிருக்கு வேலூர் தான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ஜடாயு பறவை இறந்து போனதுக்கு அப்புறமா ராமரும் லட்சுமணரும் அதுக்கான இறுதி கிரியைகள் அதையெல்லாம் இந்த இடத்துல வச்சு தான், வைத்தீஸ்வரன் கோயிலில் வச்சு தான், இங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்தங்கரையில் வச்சு தான் செஞ்சாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஜடாயு குண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடமும் அந்த இடத்துல திருநீரும் கொட்டி கிடக்குது. ஜடாயுவை பத்தி பேசும்போது அவருடைய அண்ணன் சொல்லப்படக்கூடிய சம்பாதியை பத்தியும் பேசணும். எப்படி ராமாயணத்துல ஜடாயு ஒரு முக்கியமான பறவையாக இருந்துச்சோ அதே மாதிரியே அவருடைய அண்ணன் சம்பாதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பறவையும் எந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆண்டவனை பூஜிக்கிறதுக்காக தினமும் நந்தவனத்திலிருந்து மலர்கள் எடுத்து வந்து தவறாம பூசை செஞ்சு வந்துச்சு, இந்த கோயில்ல மோட்சம் வாங்குச்சு அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அடுத்து இந்த கோயிலை தொட்டு சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சதானந்த முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய குளத்தங்கரையில பல காலமாக தவம் செஞ்சு வந்தாருன்னும், ஒரு சமயத்துல ஒரு பாம்பானது ஒரு தவளையை விழுங்க போக அந்த தவளையானது இங்க இருக்கக்கூடிய குளத்துல குதிக்கும் போது அதுல இருந்து தெரிச்சு வந்த தண்ணி அந்த முனிவருடைய அந்த தவத்தை கலைச்சதுனால அவர் கோபப்பட்டு இனிமேல் இந்த குளத்துல தவளையோ பாம்போ எதுவும் இருக்காது அப்படின்னு ஒரு சாபம் போட்டதாகவும், அதுல இருந்து இங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த குளத்துல எந்த விதமான தவளையையோ பாம்பையோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. எந்த கோயில்ல இருக்கக்கூடிய குளமும் ரொம்பவே ஒரு முக்கியமான இடம். இந்த குளத்துக்கு பேரே சித்தாமிர்த குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சித்தாமிர்த குளத்துல மூழ்கி குளிச்சு வந்தோம்னா நமக்கு தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு நம்பப்படுது. பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் வெள்ளத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த சித்தாமிர்த குளத்துல போட்டு அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய அந்த ஒரு வழக்கமும் இருக்கு. இந்த சித்தாமிர்த குளம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சித்தனுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து கொட்டின ஒரு சின்ன துளி தான், ஒரு சின்ன அபிஷேக பால் தான் இங்க ஒரு சித்தாமிர்த குளமாக உருவாயிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆதி காலத்துல காமதேனு பசுவானது தன்னுடைய பாலை சொரிஞ்சு வந்து இந்த குளத்தை நிரப்பி இதுல
இருந்து இறைவனுக்கு அபிஷேக பாலை கொண்டு போனாங்க. அதனால காமதேனுடைய பாலானது இங்க சித்தாமிர்த குளமாக உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. எந்த கோயிலுடைய தல விருட்சமாக வேப்ப மரம் இருக்குது. இப்பவும் இந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்த்தோம்னா இங்க 5 பிரகாரங்களோட 7 அடுக்கு ராஜகோபுரத்தை நம்மளால பார்க்க முடியும். இங்க மேற்கு பக்கமாகவும் பெரிய கோபுரம் இருக்கு, அதே மாதிரி கிழக்கு பக்கமாகவும் பெரிய கோபுரம் இருக்கு. ஆண்டவன் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேற்க பார்த்தவராக இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் ஆதி காலத்தில் இங்க உருவாகியிருந்த ஆதி வைத்தியநாதருடைய அந்த சன்னதியானது இங்க இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துடைய அடியில தான் இருக்கு. இப்ப கூட அந்த இடத்த வேம்படி மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேம்படி மால்ல அந்த வேப்ப மரத்தடியில போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வந்தாலே ஆதி வைத்தியநாத சாமியுடைய அத்தனை அருள் நமக்கு கிடைக்கும், தீராத நோயெல்லாம் தீர்ந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இப்போ நம்ம முக்கியமா வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மூலவர் சாமி இருக்கக்கூடிய இடமானது இந்த ஆதி வைத்தியநாதர் கோயிலுக்குள்ள இல்ல, அவரு பெரிய கோயிலுடைய கருவறைக்குள்ள போயிட்டாரு. இந்த கோயில்ல முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு மரகதலிங்கமும் இருக்கு. எந்த கோயிலுக்கு சோழர்களா இருக்கட்டும், பாண்டியர்களா இருக்கட்டும், நாயக்கர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள், மராத்திய மன்னர்கள் இப்படி நிறைய பேர் திருப்பணி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலானது மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்துடைய மேற்பார்வையின் கீழே இருக்குது. இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். நாவுக்கரசர் அத்தனை நாயன்மார்களையும் முதியவரான அப்பர்னு சொல்லப்படக்கூடிய திருநாவுக்கரசர் இந்த கோயிலில் பாட்டு பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரும் இந்த கோயிலில் பாட்டு பாடியிருக்காரு. கோயிலாக இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலில் அப்பர், திருஞான சம்பந்தர் இவங்களை தாண்டி வள்ளலார் இங்கே இருக்கக்கூடிய சாமி மேலே பாட்டு பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் இங்கே இருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமார சுவாமின்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமான் மேலே பாட்டு பாடியிருக்காரு. நம்மெல்லாம் சின்ன வயசுல முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு படிச்சிருப்போம் பாத்தீங்களா. குமர குருபரர் அந்த பாட்டை எழுதியிருப்பார் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த முத்துக்குமார சுவாமி, அந்த பிள்ளை தமிழ்ல பாடப்பட்ட அந்த முத்துக்குமார சுவாமி வேற எங்கேயும் இல்ல, இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் இருக்காரு. அடுத்து இந்த கோயிலில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருச்சாந்துருண்டை அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் ஒன்று கொடுக்கப்படுது. அதாவது என்ன பிணியாக இருந்தாலும் சரி, கட்டி, பரு, வடு, மறு இப்படி எத்தனை இருந்தாலும் சரி, 4448 வகையான வியாதிகள் இந்த உலகம் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் பெருமான்கள் அவங்களுடைய ஓலைச்சுவடியில் எழுதிட்டு போயிருக்காங்க. அந்த அத்தனை வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய திருச்சாந்துருண்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரசாதமானது இங்கே இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் கிடைக்குது. இந்த திருச்சாந்துருண்டை எப்படி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா, சுக்ல பட்சத்துல ஒரு நல்ல நாளிகையில சந்தான தீர்த்தத்துல குளிச்சு முடிச்சு அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வந்து புது பாத்திரத்துல வச்சு கோயிலுக்குள்ள ஜடாயு குண்டத்தில் இருக்கக்கூடிய விபூதியையும் சித்தாமிர்த தீர்த்தத்துடைய தண்ணீரையும் சேர்த்து பிசைஞ்சு முத்துக்குமார சுவாமியுடைய சன்னதி முன்னால இருக்கக்கூடிய குழி அம்மியில் அதை போட்டு அதை அரைச்சு கடுகு அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தையல் நாயகி அம்மாவுடைய சன்னதி முன்னால வச்சு அர்ச்சனை செஞ்சு அதுக்கப்புறமா வைத்தீஸ்வரன் சன்னதிக்கு வந்து அதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருச்சாந்துருண்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரசாதமானது வைத்தீஸ்வரன் கோயிலுடைய மிக முக்கியமான பிரசாதம். அதே சமயத்தில் நேத்திரப்படி சந்தனம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் கிட்ட போய் வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேத்திரப்படி சந்தனத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டு வந்தாலும் நமக்கு தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் நம்பப்படுது. இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய புனுகு எண்ணெயை வாங்கி தேய்ச்சாலும் தோல் நோய்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நம்புறாங்க. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடராஜர், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, துர்காதேவி, சூரிய பகவான், ஜடாயு, சம்பாதி, தன்வந்திரின்னு சொல்லப்படக்கூடிய சித்தர் இங்க ஜீவ சமாதி ஆயிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட உபதெய்வங்கள் இருக்காங்க. இந்த கோயிலுடைய காவல் தெய்வங்களாக கிழக்குல பைரவரும், மேற்க வீரபத்ரரும், தெற்க விநாயக பெருமானும், வடக்கு திசையில காளியம்மாவும் இருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் தையல் நாயகி அழகே உருவாக கயல்விழி தாங்கி இளநகை பொருந்தி செங்கனி வாயோட அருமையாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க. பக்கத்திலேயே சண்முகருடைய சன்னதியும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சண்முகர் தான். அவருடைய உற்சவரோட பேரு தான் செல்வமுத்துக்குமார சுவாமி. எந்த முத்துக்குமார சுவாமிக்கு கார்த்திகை மாசத்திலையும் ஐப்பசியில வரக்கூடிய கந்த சஷ்டியிலையும் மிகப்பெரிய திருவிழா இங்க நடக்கும்.
இங்க நடக்கக்கூடிய முக்கியமான நேர்த்திக்கடன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாவிளக்கு எடுப்பாங்க, மொட்டை போடுவாங்க, உப்பு மிளகு இதெல்லாம் சமர்ப்பிப்பாங்க, கண்மலர்கள் இந்த உருவங்கள் இதெல்லாம் வாங்கி சாமியுடைய உண்டியல்ல போடுவாங்க, நவகிரக சன்னதிகளில் விளக்கேற்றி வச்சு வஸ்திரம் சாத்தி அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டு வருவாங்க. இந்த கோயிலுடைய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்குனி மாசத்துல 28 நாட்கள் வரைக்குமே இங்க பிரம்மோற்சவம் நடக்கும். தை மாசம், கார்த்திகை மாசம், ஐப்பசி மாசம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கான திருவிழாக்கள் இங்க செம்மையா நடக்கும். ஆடி மாசத்துல அம்மனுடைய திருவிழா நடக்கும். இதுல இந்த பிரம்மோற்சவத்தை பத்தி சொல்லணும்னா மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும். திருவிழாவுடைய 7வது நாள்ல கோயில்ல தேரோட்டம் நடக்கும். அதுபோக இங்க தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். தீர்த்தவாரி நடக்கும் போது பரிவார மூர்த்திகளோட சேர்ந்து தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனும் தையல் நாயகியும் தீர்த்தவாரிக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் இந்த செல்வமுத்துக்குமார சுவாமி சின்ன பையன் கோயில்ல தனியா இருப்பாரு. அப்படி தனியா இருக்கும்போது அவரை பார்த்துக்கிறனுமே, அவருக்கு விளையாட்டு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக எந்த கோயில்ல இருக்கக்கூடிய யானையானது முருகப்பெருமான் கூட விளையாட ஆரம்பிக்கும். அதாவது முருகப்பெருமான் அவருடைய மயில் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து இருப்பாரு. அந்த சமயத்தில் அவருக்கு முன்னால ஒரு யானையானது நாய் ஓட்டம் நரி ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக அந்த யானையானது முன்னால ஓட முருகப்பெருமான் அதை பின்னால வரட்ட, அப்புறம் முருகப்பெருமானோட யானை வர பின்னால விரட்டி வர, இப்படியாக அந்த தீர்த்தவாரி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் குழந்தையாக இருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு இப்படியாக யானையானது விளையாட்டு காட்டும். இந்த கோயிலுக்குன்னு 6105 ஏக்கர் நன்சை நிலங்களும் 1176 ஏக்கர் புன்சை நிலங்களும் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு முக்கியமான கோயில், எவ்வளவு செல்வாக்கு பொருந்திய கோயில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திரை மாசத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமைகள்ல காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பரமக்குடி, மானாமதுரை, திருச்சி, இன்னும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இங்கெல்லாம் இருந்து நிறைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் செட்டியார்கள் எல்லாருமே இங்க பாத யாத்திரையா வந்து சேருவாங்க. அவங்களுடைய குலசாமியாக இங்க இருக்கக்கூடிய சாமியை தையல் நாயகி அம்மாவை அவங்க பார்க்குறாங்க. அதனால வருஷா வருஷம் அவங்க மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு சாமிக்கு, இந்த அம்மனுக்கு தையல் நாயகிக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு கையில் வேண்டுதல் போட்டு ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு பாத யாத்திரையாக நடந்து வருவாங்க. அப்படி அவங்க வந்து சேர்ந்து அந்த கம்பை எல்லாத்தையும் இங்கே கொடிமரத்து பக்கத்தில் போட்டு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட கம்புகளை அந்த சித்திரை மாசத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமையில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கே காணிக்கையாக செலுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு கம்பை எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் ஊருக்கு போய் சேருவாங்க. இப்படியாக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. அதுபோக நாடி ஜோசியமும் முக்கியமான விஷயம். நடந்தது, நடப்பது, நடக்க போவது அப்படின்னு ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் என்னென்ன வாழுவான், என்னென்ன சாதிப்பான், அவனுக்கு என்னென்ன சாதனைகள், என்னென்ன சோதனைகள் அத்தனையும் சொல்லக்கூடிய இந்த நாடி ஜோசியமானது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை சுற்றி ரொம்பவே ஃபேமஸ். முன்னால காலத்தில் இந்த நாடி ஜோசியத்துக்கு இவங்க படிக்கக்கூடிய அந்த ஓலைகள் எல்லாம் அகத்திய முனிவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹாலில் தான் பல காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் பிரிட்டிஷார்கள் இதில் மருந்து, மூலிகைகள் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஏல விட ஆரம்பிச்சாங்க. இப்படியாக இந்த ஓலைச்சுவடிகள் தலைமுறை தாண்டி தலைமுறையாக நிறைய பேரால் பாதுகாத்து வைக்கப்பட்டு நிறைய ஜோசியம் பார்க்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் அதை வாங்கி வச்சு ஆண்களுடைய வலதுகை பெருவிரல் ரேகையையும் பெண்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகையையும் வச்சுக்கிட்டு அதுக்கான சரியான சுவடியை எடுத்து படித்து அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.